Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 7th standard computer science functions in MS Excel 2007 அந்த லெசன்ல வந்து செல் ரெஃபரன்சிங் அப்படிங்கற பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, the cell addresses in the formula is known as the cell reference. இந்த cell reference அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா செல்லோட அட்ரஸ் அதுல என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் அத பத்தி சொல்றதா வந்து cell reference அப்படினு சொல்லுவோம். With references user can use the data in different parts of the worksheet. இதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டாஸு இது மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை வந்து அந்த ஒர்க் ஷீட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. There are situations where the user want to copy and paste the data from one location to another. If the data does not contain any formula means normal copy and paste will work. But if the data contains formula and that has to be copied to a new location means the actual data will not get copied. Formula changes relatively according to the place where it is copied or moved. This is called the relative cell addressing. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற வந்து செல்லோட அட்ரஸ்ஸு அதோட ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாங்களோ அதை பற்றி சொல்கிறது எல்லாமே செல் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன ரெஃபரன்ஸ், இந்த ரெஃபரன்ஸில் வந்து யூசர் என்ன டேட்டா வந்து யூஸ் பண்ணுறாங்களோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸு அதில் ஒர்க் ஷீட்டில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா அது எல்லாமே செல் ரெஃபரன்ஸை தான் குறிக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கன்னா அதில் வந்து காப்பி பேஸ்ட் ஆப்ஷன். நம்ம வந்து யூசர் வந்து என்ன பண்ணிக்கலாம், டேட்டா வந்து காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு லொக்கேஷன் வந்து காப்பி பண்ணி இன்னொரு நியூ லொக்கேஷனுக்கு வந்து என்ன பண்ணலாம், மூவ் பண்ணி கொண்டு இருப்பலாம். இந்த காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் ஒர்க் வந்து அந்த செல் ரெஃபரன்ஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா, அந்த இதில் வந்து அதில் வந்து ஒரு லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷன் காப்பி பண்ணிட்டு போகலாம். ஆக்சுவல் டேட்டா வந்து என்ன பண்ண முடியாது, வில் நாட் கெட் காப்பீடு. ஆக்சுவலாக சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டா வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ண முடியாது. சிஸ்டத்தில் என்ட்ரு பண்ண டேட்டாஸை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த ஒரு லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷனுக்கு என்ன பண்ணலாம், மூவ் பண்ணி கொண்டு இருப்பலாம். ஓகேங்களா, இந்த இதில் வந்து காப்பி ஒன்று கட் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போகலாம், இல்லைனா காப்பி பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போகலாம். அதை வந்து ரிலேட்டிவ் செல் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷன் நியூ லொக்கேஷனுக்கு போகிறோம்னா அது ரிலேட்டிவ் செல் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் செல் அட்ரஸிங். அதில் வந்து when you create a formula reference to a cell or range are usually based on the position relative to the cell. When you try to copy or move the formula to other cells, the reference cell changes automatically. This is called the relative cell reference addressing. Relative cell referencing is the default referencing. For example, in the cell F2 the value is shown in 322, but if you try to copy the value to the cell G2, Excel will show the answer as 566. It because the formula gets the recalculate from equal to sum B2 is to E2 to the equal to sum C2 is to F2. This can be avoided by using the absolute cell referencing. இந்த ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்சிங் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுவோம்னா, இதில் ஒரு லொக்கேஷன் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நியூ லொக்கேஷனுக்கு என்ன பண்ணலாம், டேட்டாஸ் வந்து கொண்டுட்டு போகலாம். சரிங்களா, பாசிட்டிவ் ரிலேட்டிவ் டு த செல். ஒரு செல்லிலேருந்து இன்னொரு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு அனதர் ஒன் செல்லுக்கு வந்து மூவ் பண்ணி கொண்டுட்டு போகலாம். அதுக்கு பேர் என்ன, ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காப்பி பண்ணலாம், இல்லைனா மூவ் பண்ணி கொண்டு இருப்பலாம். அந்த செல்லில் இன்னொரு செல்லுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதில் வரக்கூடிய ரெஃபரன்ஸை வந்து ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் டிஃபால்ட். அதை வந்து டிஃபால்ட் ரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னு ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து F2 அப்படிங்கிறதுல வந்து டோட்டலாக 322 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காப்பி அதோட வேல்யூ வந்து G2 செல்லுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. அது வந்து G2 செல்லுக்கு மூவ் பண்ணி அதோட ஆன்சரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 566 அப்படின்னு அந்த டோட்டலில் வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய நம்பர்ஸை வந்து அதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. அந்த இதில் வந்து ஆட் பண்ணுறப்ப அந்த சம்மு எப்படி போடுறது, எப்படி ரீகால்குலேஷன் போடுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அப்படிங்கிற போட்டு சம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணி B2ல் இருந்து E2 வரை என்ன பண்ணோம், நம்ம வந்து வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணோம், கால்குலேட் பண்ணுற மாதிரி கால்குலேஷன் வந்து போட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த B2லேருந்து E2 வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணோம், டோட்டல்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து C2லேருந்து F2 வர இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து
அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் C2லேருந்து F2 வர கொடுத்தீங்கன்னா அது வந்து கால்குலேஷன் கரெக்டாக வராது. மிஸ்டேக் அந்த மாதிரி வரக்கூடிய ஆப்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. அவாய்டட் பை யூஸிங் த அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங். இதை வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங்னா என்ன அப்படிங்கிற பற்றி நெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங் இஸ் யூஸ்டு when the user does not want to change the address of the cell and copying or moving the another cell. To make absolute reference, $sign is added in the formula. For example, in the cell F2, the values is shown as 322. If the formula is made like equal to sum open brace $symbol B $symbol 2 is to $E $symbol 2 close brace, the answer will be 322. But if you try to copy the value to the cell G2, Excel will show the answer as 322. It is because the formula has become absolute now. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணால் அட்ரஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணி அந்த செல்லுலேருந்து காப்பி பண்ணி மூவ் பண்ணி ஒரு செல்லுன்னு ஒரு செல்லுக்கு மூவ் பண்ணி கொண்டு போகலாம். அதில் வந்து ரெஃபரன்ஸில் வந்து $சிம்பிளை வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன பண்ணால் அந்த ஃபார்முலாவில் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்லாம் அந்த $சிம்பிள் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. அதோட வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம F2 அதோட வேல்யூ வந்து 322 கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா வந்து மேக் பண்ணி அந்த ஃபார்முலாவுக்கு அடுத்து வந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து 322 அதில் வந்து காப்பி பண்ணி அதோட G2 செல்லில் வந்து என்ன கொடுக்குறாங்க, G2 வரக்கூடிய வேல்யூஸ் வந்து அது வந்து ஆன்சரை ஷோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து 322 வருது. அதோட ஃபார்முலா வந்து அப்சல்யூட் நவ். இட் இஸ் பிகாஸ் த ஃபார்முலா ஹேஸ் பிகம் த அப்சல்யூட் நவ். இந்த ஃபார்முலா வந்து தான் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். வரக்கூடிய கொடுக்கக்கூடிய ஃபார்முலா வந்து அப்சல்யூட் நவ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ், அதுக்கடுத்து வந்து மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இட் இஸ் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். இன் திஸ் டைப் ரெஃபரன்ஸ் எய்தர் ஆர் ரோ ஆர் காலம் has remained fixed, for example equal to some $symbol A4 plus $symbol B4 is a mixed reference. இந்த $symbol கொடுத்து ஒன்று அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அதை வந்து மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்சல்யூட்டுக்குன்னு ஒரு பேர் வந்து மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து அது கிரேட்டாக இருக்கக்கூடிய செல் ரெஃபரன்ஸை வந்து இன்புட்டாக உள்ளே கொடுக்குறோம். அந்த இன்புட்டாக கொடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸை வந்து ரோ இல்லாட்டி காலத்தில் வந்து ஏதோ ஒன்றில் கொடுக்குறோம். அது வந்து என்ன பண்ணுவோம், மெயினாக ரிமைனிங் வரையில் அதை என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வரக்கூடிய வேல்யூஸ் தான் வரும். அதுக்கான எக்ஸாம்பிள் ஃபார்முலா வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ரைஸ் $symbol A4லேருந்து $symbol B4க்கு வரக்கூடிய ரெஃபரன்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணோம், A4 வந்து B4 வரக்கூடிய ஃபுல்லாக என்ன பண்ணோம், அந்த ரெஃபரன்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய வந்து மிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். இதை வந்து என்ன சொல்லுவோம், சீரியல் நம்பர் பாருங்கள். ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங். இதில் வந்து பாருங்கள், இட் இஸ் த டிஃபால்ட் செல் ரெஃபரன்சிங். ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் வந்து டிஃபால்ட் செல் ரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங் வந்து இட் இஸ் ஏ யூசர் டிஃபைன்ட் செல் ரெஃபரன்சிங். இது ஒரு யூசர் யார் யூஸ் பண்ணாங்களோ அதை ரெஃபர் பண்ணியிருக்கோம். யூசர் டிஃபைன்டு செல் ரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸில் வந்து நோ சிம்பிள். இதில் வந்து ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸில் வந்து எந்த சிம்பிளுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. $symbol இஸ் யூஸ்டு. இதில் வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸில் வந்து $symbol வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா சேஞ்சஸ் வென் காப்பீட் ஆர் மூவ்டு. இதில் வந்து ஃபார்முலா சேஞ்சஸ் வந்து காப்பி பண்ணுறதுலையே மூவ் பண்ணுறதுலையே யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபார்முலா டஸ் நாட் வென் காப்பீட் ஆர் மூவ்டு. இந்த ஃபார்முலா வந்து அதில் வந்து சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க, இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை அப்படியே கொடுத்துருவாங்க. இதுதான் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸுக்கும் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட். நெக்ஸ்ட் பாருங்கள், 3D ஃபார்முலா. ஏ ரெஃபரன்ஸ் தட் ரெஃபர்ஸ் டு த same cell or range 2 or more cells on a sheet. The cell in a range can be adjacent or non-adjacent on multiple sheets in called 3D reference. A 3D reference is useful and convenient way to reference several worksheets that follow the same pattern, and cells on each worksheet contain the same type of data. To find the sum of the cells A1 of sheet 1 and A1 of sheet 2, following the formula is entered by keeping the cell pointer in any of the worksheet.
A2 of C2 is equal to sum open brace C21 dot A1 quotation C2 dot A1 close brace. அதில் என்ன பார்த்தீங்கன்னா 3D ஃபார்முலா அப்படிங்கிற வந்து ஒரு ரெஃபரன்ஸை வந்து என்ன பண்ணிங்கன்னா இன்னொரு இதை ரெஃபர் பண்ணியிருக்கும். ஸோ ஒரே செல்லில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை வந்து இன்னொரு இதில் வந்து ரெஃபர் பண்ணி சேம் செல்லில் இருந்ததுன்னா அதோட ரேஞ்சு 2 இல்லாட்டி அதோட அதிகமாக இருக்கிற செல்லு சீட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும். அந்த செல்லில் வந்து ரேஞ்சஸ் என்ன இருக்குது, அதோட அட்ஜஸ்டன்ட் வந்து அட்ஜஸ்டன்ட் என்ன பண்ணலாம், நான் அட்ஜஸ்டன்ட் என்ன பண்ணலாம் அதில் வந்து பார்ப்போம். ஒரு சீட்டில் வந்து மல்டிபிள் ஒன்று இல்லாட்டி அதுக்கு மேலே மல்டிபிள் இருக்க வந்து 3D ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3D ரெஃபரன்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வந்து நிறைய ஒர்க் சீட்டில் வந்து இருக்கும். அது வந்து சேம் பேட்டர்ன் ஆர் செல்லு அந்த ஈச் ஒர்க் சீட் ஒரு இதில் இருக்கக்கூடிய வந்து அப்படியே இன்னொரு இதுலேயும் ஒர்க் சீட்லேயும் வந்து இருக்கும். அது வந்து சேம் டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில இருக்கக்கூடிய இன்னொரு இதில் இருக்க வரக்கூடிய டேட்டாஸ் வந்து கண்டினியூவாக வர வந்து சேம் டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபைண்ட் பண்ணக்கூடிய சம் வந்து செல் A1 அப்படின்னு கொடுக்குறோம். அதில் வந்து C21 கொடுக்குறோம். C21க்கும் அதை A1 கொடுப்போம். அதை C2க்கும் அதே A1 கொடுப்போம். அதான் ஃபார்முலா. வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு சம் C21 டாட் A1 C2 டாட் A1 அப்படிங்கிற கொடுத்து ஃபார்முலா ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் லாஜிக்கல் ஃபங்க்ஷன். அந்த 3D ஃபார்முலா வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸு அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அண்டு ஃபங்க்ஷன். return true if all the of its arguments are true. அந்த அண்டு அப்படிங்கிற வந்து return true ரிட்டர்ன்ஸில் வந்து true if all of the its argument true. அதில் வந்து ரிட்டர்ன் வரக்கூடிய ட்ரூ வேல்யூ வரும். அது வந்து அதோட ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணால் அது டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்ரூவாக டிஸ்பிளே பண்ணுவோம். ஃபால்ஸ் ரிட்டர்ன் த லாஜிக்கல் வேல்யூஸ் ஃபால்ஸ். அந்த இதில் வந்து ஃபால்ஸுங்கிறத கொடுத்திருந்தாவே அதோட லாஜிக்கல் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணையில் என்ன பண்ணுவோம், ஃபால்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இஃப் ஸ்பெசிஃபைஸ் ஏ லாஜிக்கல் டெஸ்ட் டு பர்ஃபார்ம். இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனை வந்து ஸ்பெசிஃபை இது வந்து இதில் வந்து இஃப் கண்டிஷன் அப்படிங்கிற யூஸ் பண்ணால் லாஜிக்கல் டெஸ்ட் பர்பஸ்க்காக அந்த ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அந்த பர்ஃபார்மில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இஃப் எரர் ரிட்டர்ன் ஏ வேல்யூஸ் யூ ஸ்பெசிஃபை இஃப் ஏ ஃபார்முலா எவாலுவேட்ஸ் டு அண்ட் எரர் அதர்வைஸ் ரிட்டர்ன் த ரிசல்ட் ஆஃப் த ஃபார்முலா. ஏதாவது நீங்கள் கொடுத்ததில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நீங்கள் கொடுத்த வேல்யூஸ் வந்து எரர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அந்த எரர் எங்கே எரர் இருக்கோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போ அந்த ஃபார்முலா வந்து கொடுத்ததில் வந்து நீங்கள் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு காட்டும். நெக்ஸ்ட் வந்து நாட் ஃபங்க்ஷன் ரிவர்ஸ் த லாஜிக்கல் ஆஃப் இட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ். அந்த லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரிவர்ஸ் அது வந்து நாட் அப்படிங்கிற ஒரு நாட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் வந்து லாஜிக்கல் அகைன் இன்னொரு டைம் என்ன பண்ணோம் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணி அதில் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணோம் பார்க்கும். ஆர் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் எனி ஆர்குமெண்ட்ஸ் இஸ் ட்ரூ. ஆருங்கிறது இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஏதோ ஒரு கண்டிஷனை வச்சு எடுத்துக்கிறது. இந்த இது இல்லாட்டி இதை எடுத்துக்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரிட்டர்ன் த ட்ரூ இஃப் எனி ஆர்குமெண்ட். இந்த ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம்னா ட்ரூவாக இருந்தால் இந்த வேல்யூக்கு மேலே இருந்தால் ட்ரூ, இந்த வேல்யூக்கு டவுன்ஸு கீழே இருந்ததுன்னா ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ரிட்டர்ன் த லாஜிக்கல் வேல்யூ ட்ரூ. அந்த ட்ரூன்னா இது ஒரு லாஜிக்கல் வேல்யூவாக இருந்தது கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து ட்ரூன்னு உங்களுக்கு வந்து எடுத்துக்கும் ரிட்டர்ன் பண்ணல. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த எபோவ் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் பிலோ விச் கேன் பி என்டர்ட் இன் டு த ஒர்க் சீட் அண்ட் த ரிசல்ட் கேன் பி அப்டைன்டு. அதில் நம்ம ஈக்குவல் டு அண்டு B1 greater than 50, B2 greater than 50, B3 greater than 50, close brace. This function gives the output true only if all the values in the cells B1, B2 and B3 is greater than 50, otherwise the output will be false. இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நம்ம இப்போ B1 15 கொடுத்துருக்கோம், B2லையும் 15 கொடுத்துருக்கோம், B3லையும் 15 கொடுத்துருக்கோம். அண்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கப்ப அதில் வந்து எல்லாத்துக்குமே கிரேட்டர்னு கொடுக்கல. அது வரக்கூடிய அவுட்புட் வந்து செல்லில் B1, B2 அண்டு B3 கொடுக்குறோம். அது கிரேட்டர்னு வரக்கூடிய வேல்யூஸ் வந்து 15 கொடுக்குறேன். அதர்வைஸ் அவுட்புட் வந்து என்ன பண்ணுவோம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஆர் கண்டிஷன். ஆர் ஃபங்க்ஷன் வந்து என்ன எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸு ஈக்குவல் டு ஆர் ஓப்பன் ப்ரைஸ் B1 greater than 50, B2 greater than 50, B3 greater than 50. This function gives the output true even if any one of the values in the cells B1, B2 and B3 is greater than இதில் பார்த்தீங்கன்னா R equal to R B1 greater than 50, B2 greater than 50, B3 greater than 50 close brace. அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறோம், this function gives the output true even if any one of the values in the cells B1, B2, and B3 is greater than 50 if all the values are
lesser than 50, the output will be false. இதில் வந்து ஆர் கண்டிஷன்லேயும் ஆர் ஃபங்க்ஷன்லேயும் வந்து என்ன பண்ணுறோம்னா greater than b1 greater than 50, b2 greater than 50, b3 greater than 15 கொடுக்குறோம். அது வந்து ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்குது. அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிற அவுட்புட் அது ஒன்று அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரூவாக இருக்குது. அந்த லாஜிக்கல் வேல்யூஸில் வந்து இஃப் எனி ஒன் ஆஃப் த வேல்யூஸ் இன் த செல்ஸ் ஏதோ ஒரு வேல்யூஸ் தான் எடுத்துக்கணும். ஒன்று ட்ரூன்னு எடுத்துக்கணும் இல்லை ஃபால்ஸ்னு எடுத்துக்கணும். ஏதோ ஒன்று தான் எடுத்துக்கணும். அந்த செல்லில் வந்து b1 b2 அண்ட் b3 greater than 15 கொடுத்துருக்கப்ப என்ன பண்ணோம்னா அதோட எல்லா வேல்யூஸும் நம்ம எல்லா லெஸ் தேன் 50 அப்படிங்கிறது வர்றப்ப அதோட வேல்யூஸ் வந்து ஃபால்ஸ்னு. கிரேட்டர் தேன் 15 வந்ததுன்னா ட்ரூன்னு வரும். லெஸ் தேன் 50 அப்படிங்கிற வர்றப்ப அதோட அவுட்புட் வேல்யூஸ் வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஈக்குவல் டு நாட் லாஜிக்கல் கண்டிஷன். திஸ் ஃபங்க்ஷன் ரிவர்ஸ் த அவுட்புட். அது வந்து ரிவர்ஸ் அவுட்புட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி காட்ட உனக்கு ரிப்பீட் பண்ணி காட்டுது. பட் த அவுட்புட் வில் பி எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸு. அது அவுட்புட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கொடுக்கலாம். அது எய்தர் இது ஒன்று ட்ரூன்னு கொடுக்கலாம் இல்லைனா ஃபால்ஸ்னு கொடுக்கலாம். நாட் லாஜிக்கல் கண்டிஷனில் வந்து இப்போ வந்து இஃப். நெக்ஸ்ட் பாருங்கள் இஃப் இட் இஸ் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இந்த இஃப்ங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன் எக்ஸல் இட் ரிட்டர்ன்ஸ் ஒன் வேல்யூ ஆர் இஃப் எ கண்டிஷன் யூ ஸ்பெசிஃபை எவாலுவேட்ஸ் டு ட்ரூ and another values if it is evaluates to false. You can use if to conduct conditional test or on values formulas. என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதில் வந்து சின்டாக்ஸ் பாருங்கள் இஃப் கண்டிஷன் கொடுக்குறாங்க. லாஜிக்கல் ஐஃபன் டெஸ்ட்டு கமா வேல்யூ ஐஃபன் இஃப் ஐஃபன் ட்ரூ கமா வேல்யூ ஐஃபன் இஃப் ஐஃபன் ஃபால்ஸ். இதில் வந்து லாஜிக்கல் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனை கொடுக்குறாங்க. அதோட எக்ஸாம்பிள் வந்து இந்த செல் A2 வேல்யூ ப்ரெசன்ட் இஸ் 67. அதோட ப்ரெசண்டான வேல்யூ வந்து 67 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இஃப் A2 கிரேட்டர் தென் 65 கமா குட் ஆர் பேட். ஒன்ஸ் இஃப் த என்டர் கீ இஸ் ப்ரெஸ்டு குட் வில் பி டிஸ்பிளேடு இன் த கரண்ட் செல். If the user changes the value which is lesser than 65, output will be displayed as bad. Note, if the function can be nested also. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இஃப் அப்படிங்கிற மோஸ்ட் யூஸ்ஃபுல் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படி எக்ஸலில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய கண்டிஷன் வந்து ஸ்பெசிஃபை ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ஏதோ ஒரு கண்டிஷன் தான் உங்களுக்கு வந்து இது இப்போ டிஸ்பிளே பண்ணணும். ஒன்று கிரேட்டர் தேன் 65க்கு மேலே இருந்ததுன்னா ட்ரூன்னு வரணும். கிரேட்டர் தேன் 65க்கு லெஸ் தேன் 65 கீழே வந்துச்சுன்னா அது வந்து ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் வந்து கொடுக்குறாங்க. அந்த 65 கீழே இருந்ததுன்னா அது ஃபால்ஸு. கிரேட்டர் தேன் 65க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ட்ரூ. அந்த கண்டிஷன் கொடுக்குறப்ப அந்த கண்டிஷனல் டெஸ்ட்டில் வந்து வேல்யூ ஃபார்முலா வந்து இன்புட்டாக கொடுக்குறாங்க. இஃப் லாஜிக்கல் ஐஃபன் டெஸ்ட் வேல்யூஸ் ஐஃபன் இஃப் ஐஃபன் ட்ரூ கமா வேல்யூ ஐஃபன் இஃப் ஐஃபன் ஃபால்ஸ்னு கொடுத்துட்டு பிரேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் எக்ஸாம்பிள் வேல்யூஸ் கொடுக்குறாங்க. இந்த செல் வேல்யூஸ் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து 67 வந்துடுது. இந்த 67 வந்துருச்சுன்னா இஃப் ஈக்குவல் டு இஃப் A2 கிரேட்டர் தென் 65 கமா குட் 65 எபோவ் 65 இருந்ததுன்னா குட்டுன்னு வரணும். அதை பிலோ 65 இருந்ததுன்னா பேடுன்னு வரணும். அதுக்கான கண்டிஷனை கொடுத்து அதில் வந்து கண்டிஷனை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். ஒன்ஸ் இஃப் த என்டர் கீ இஸ் ப்ரெஸ்டு த குட் வில் பி டிஸ்பிளேட் இன் த கரண்ட் செல். அந்த கரண்ட் செல்லில் வந்து எபோவ் 65க்கு எபோவ் இருந்ததுன்னா கரண்ட் செல்லில் வந்து குட்டுன்னு வரணும். பிலோ 65 பிலோ இருந்ததுன்னா அந்த அவுட்புட்டில் வந்து என்ன பண்ணணும் 65 வந்து பேடுன்னு சொல்லிட்டு வரணும். அந்த கண்டிஷன் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ரெஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தோம், ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்சிங் என்னென்னு பார்த்தோம், அப்சல்யூட்டிவ் செல் ரெஃபரன்சிங் என்னென்னு பார்த்தோம், மிக்ஸ்டு செல் ரெஃபரன்சிங் என்னென்னு பார்த்தோம், ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸுக்கும் அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து 3D ஃபார்முலா அப்படிங்கிறனா என்னென்னு பார்த்தோம். லாஜிக்கல் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, லாஜிக்கல் ஃபங்க்ஷன் அண்டு ஃபால்ஸு இஃப் எரர் நாட்டு ஆறு ட்ரூ இது எல்லாமே லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதில் என்னென்னா சின்டாக்ஸ் இருக்குது. அந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. இன்றைக்கி நீங்கள் இதில் வந்து என்ன ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒரு 5 2 மார்க் கொஸ்டின்ஸு மட்டும் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ண போதும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.